ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆம் கர்த்தாவே, முதலாவது இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவருக்கு முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் தாளாளர் ஐயா அவர்களுக்கும் தலைமை ஆசிரியை அம்மா அவர்களுக்கும் என் அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் யாவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. அறியாமை இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லை சிலையாக்குவதும் ஒரு சிற்பி, கற்பனையை ஓவியம் ஆக்குவதும் ஒரு ஓவியர், ஒரு மாணவனை வெற்றியாளனாக உயர்த்துவதும் ஆசிரியர்களே. ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கு சமமாக கருதப்படும் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களை கொண்டாடும் நன்னாள் தான் இந்நாள். அது ஆசிரியர் தினம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆசிரியர் தலைவரும் ஆவார். 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி திருத்தணி அருகே உள்ள சர்வப்பள்ளி என்ற ஒரு சிறு கிராமத்தில் அவர் பிறந்தார். அவர் தந்தையின் பெயர் வீராசாமி, தாயின் பெயர் சீதாம்மாள். அவர் தனது படிப்பை திருத்தணியிலே படித்தார். கல்லூரி படிப்பை கிறிஸ்துவ கல்லூரியில சென்னையிலே அவர் படித்தார். தத்துவ பாடத்தில் முதுகலை பட்டமும் சிறந்த முறையாக அவர் பெற்றார். இங்கிலாந்திலும் கல்கத்தாவிலும் பேராசிரியராகவும் ஆந்திராவில் துணை வேந்தராகவும் ஒரே சமயத்தில் பணியாற்றி நமது நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தார் என்பது மிகையாகாது. 1952இல் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாத்திரமல்ல, 1962ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலை நாடுகளுக்கு சென்று படிக்காத அவர் நம் நாட்டிலேயே படித்த அவரை எங்கள் நாட்டிற்கு வாருங்கள், எங்கள் மாணவர்களுக்கு கல்வி கொடுங்கள் என்று சொல்லி பெரிய பெரிய ஞானிகள் அவரை அழைத்தார்கள். ராதாகிருஷ்ணன் அவர்கள் மகாத்மா காந்தியை 1915ஆம் ஆண்டு சந்தித்தார். அப்பொழுது இவரின் புலமையை மகாத்மா காந்தி அவர்கள் கவனித்தார்கள். தத்துவ ஞானம் என்ன, சொல்லாற்றல் என்ன, இவைகளை கண்டு அவர் மிகவும் வியந்து போனார். 1954இல் இந்திய அரசு அவருக்கு பாரத் ரத்னா கொடுத்து அவரை மிகவும் கௌரவித்தது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய தத்துவம் நூல்களை அவர் எழுதினார். இவரது நூல்களில் தெளிவான தீர்க்க தரிசனம், என்ன ஓட்டம், தரமான சொற்கள், அழகான மொழி நடை போன்ற இவற்றை நாம் காணலாம். தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஆசிரியர்களின் பெரும் பங்கு உள்ளது. அதற்காக ஆசிரியர்களை அதிகம் மதிக்க வேண்டும் என்று அவர் கூறுவார். சாதாரண ஆசிரியராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய குடியரசுத் தலைவராகி ஆசிரியர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தனர். அவரின் பிறந்த நாளைத்தான் செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவிலேயே ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் பணியை அவர் ஒரு சேவையாக செய்தார். இந்த உலகம் கல்வி பயில வளம் பெற அயராது பாடுபட்டவர். மக்களின் நம்பிக்கை விதையை நட்டவர். பேசியவாறே செயல்பட்டவர், எழுதியவாறே ஒழுகியவர். லட்சிய ஆசிரியர் அவரே.
வளமான அறிவுத்திறன் படைத்தவர் நம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆவார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாட ஆசிரியர்கள் ஒரு மெழுகுவர்த்தியை உருவாக்கி உருக்கி நம் பாதையில் வெளிச்சத்தை பாய்ச்சும் தெய்வங்கள் தான் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் பணி என்பது கல்வி மட்டுமல்ல, ஒழுக்கம், பண்பு, பொது அறிவு என அனைத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை சிறந்த மனிதர்களாக்கும் உன்னத பணிதான் ஆசிரியர் பணி. ஆசிரியர்கள் நமது சமுதாயத்தின் முதுகெலும்பு. ஆசிரியர்கள் நமது சமுதாயத்தின் முதுகெலும்பு. ஒரு மனிதனை அவனுக்கே தெரியாது, அவனுக்கே அடையாளம் காட்டுபவராக உதித்தவர் தான் ஆசிரியர்கள். நம்மை உயர்த்த தூணாய், துணையாய், ஏணியாய், அறிவின் கலங்கரை விளக்கமாய் நிற்கின்ற நம் ஆசிரியர்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் ஆனந்தமாயும் வாழ நன்றியோடு நம் இறைவனை இன்றைய நாளிலே நாம் பிரார்த்திப்போம். ஒரு ஆசிரியர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக வாழ்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆசிரியர் தினமாகிய இன்றைய நாளில கொண்டாடும் இந்த அழகிய தருண